வீக்லி கேண்டில் படி பார்த்தீங்கன்னா, இந்த புல்லிஷ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. இந்த ஏரியாவை பிரேக் பண்ணணும். இதுக்கு மேலே வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா 82,800, 900 இது பிரேக் பண்ணணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வரும். இந்த டைப்லேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இப்போ இது கரெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டான்னா ஒரு இறக்கம் இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடமா இருக்கும். இதையும் பிரேக் பண்ணால் புல்லிஷ் இருக்கும். அதே போல் செட்டப்பில் நிஃப்டியும் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த டைப்பில் நான் பார்க்கல. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுதான் நிஃப்டிலையும் இருக்குது. சரி, ஓகே. நம்ம டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன் அப்படியே. அப்படி பார்த்தாலும் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த இடத்த தாண்டிட்டாலும் ஒரு பெரிய புல்லிஷ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு இதையும் இதுக்கு கீழே ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அடுத்த கேண்டில் போட்டு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு வந்து தீயாலும் ஒரு சைட்வேஸ் செட்டப்பாக தான் இருக்கும். இருந்து இந்த ஹை வரைக்கும் போயிட்டு அதாவது கேப் அப் கொடுத்து ஒரு ஹை போயிட்டு திருப்பி லோ வச்சு ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணி அடுத்த வேல்யூ இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். சரி, ஓகே.